ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஐரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரபல நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் இடையில விவாகரத்து அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமா இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் ஐஸ்வர்யாவில் ஆரம்பித்து இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி வரைக்கும் எங்களுக்கு இடையில கருத்து வேறுபாடு காரணமாக நாங்கள் பிரிஞ்சிடறோம், எங்கள் மன அமைதிக்காக நாங்கள் பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஈஸியாகவே விவாகரத்து அப்படின்றத சொல்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காதலுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய நம்ம சூர்யாவும் ஜோதிகாவும் அந்த வரிசையில் வரப்போகிறாங்களா அப்படின்றது தான் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்ற படத்தின் மூலமாக காதலிச்சு அது திருமணத்துலேயும் முடிஞ்சிச்சு. ஸோ திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தியா தேவ் அப்படின்ற 2 பசங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு நம்ம ஜோதிகா பார்த்தீங்கன்னா 36 வயது நிலை அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாலையும் என்ன அப்படின்னா ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நடித்த ஸ்ரீகாந்த் அப்படின்ற ஃபிலிம் ரொம்பவே ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் ஹிந்தியில். அதுக்கு காரணம் தன்னோட கணவர் தான். நான் திருப்பி சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு என்னோட கணவர் சூர்யா தான் காரணம் அப்படின்ற மாதிரியும், சூர்யாவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிகாவை எல்லா இடத்துலையும் என்னோட ஒய்ஃப் எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிளாக தான் என்ன அப்படின்னா இந்த 2 கப்பிள்ஸும் என்ன அப்படின்னா வலம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மும்பையில் இருக்காங்க இல்லையா, அதாவது சூர்யா ஜோதிகா அவங்களோட பசங்க மும்பையில் இருக்கிறதுக்கு காரணம் ஜோதிகாவுக்கும் சூர்யாவோட குடும்பத்துக்கும் இடையில உள்ள பிரச்சனை அப்படின்னு ஒரு தரப்பினர் சொன்னாலும், இன்னொரு தரப்பினர் என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட எஜுகேஷனுக்காக தான் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிகா அப்பப்போ என்ன அப்படின்னா சென்னைக்கு வந்தாலும் சூர்யா சென்னையில் பங்களா மாதிரி ஒரு வீடு கட்டி வச்சுருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா சிவகுமார், கார்த்திக் எல்லாருமே கூட்டு குடும்பமாக வாழ்கிற அளவுக்கு பெரிய வீடு கட்டியிருக்காரு. ஆனாலும் ஜோதிகா அப்பப்போ வர்றப்ப கூட ரூம் புக் பண்ணி தான் தங்குறாங்க. ஏன் சூர்யாவோட வீட்டில் தங்குறதில்ல? அப்போ சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கா. அடுத்த விவாகரத்து கப்பல்ஸ் இவங்க தானா அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் எல்லாருமே என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இதை பற்றி அவங்க 2 பேருமே ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் இந்த வதந்தி அப்படியே காம் டவுன் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.